நாட்களாக நான் தேவ சமூகத்தை நோக்கி பார்த்த பொழுது ஆண்டவர் எனக்கு தந்த ஒரு வசனத்தில் இருந்து இன்று நம்முடைய சிந்தை ஆண்டவருக்கு சித்தமானால் நாளை பகலிலும் இந்த வார்த்தைகளையே தொடர்ந்து உங்களுக்கு பிரசங்கிப்பதாக இருக்கும். கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. சங்கீதங்களின் புஸ்தகம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற வசனம் தான். சங்கீதம் 29வது சங்கீதம் அதனுடைய 4வது வசனத்தை ஒருவர் மைக்கில் வாசிக்க உங்களை அன்பாக கேட்கிறேன். சங்கீதம் 29ஆம் சங்கீதம் அதனுடைய 4வது வசனம். மைக் இல்லையா? கொடுக்கலையா? அவங்களுக்கு ஒரு மைக் கொடுத்துருங்க பார்க்கலாம். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. வாசிங்க. சங்கீதம் 29:4. கர்த்தருடைய சத்தம் உள்ளது, வல்லமை உள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது, மகத்துவம் உள்ளது. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் பிதாவே, ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தம்முடைய வசனத்தை அனுப்பி சகல விதமான கிரியைகளையும் தமது ஜனத்தின் நடுவில் செய்கிறதான தேவன், இன்றும் இந்த பகல் நேரம் தேவ ஜனம் எந்த நன்மைகளை எல்லாம் அனுபவிக்க வேண்டும், விடுதலைகளை அனுபவிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் திருவுள சித்தம் கொண்டிருக்கிறீரோ அதெல்லாம் இன்று சற்றேனும் தடைபடாமல் எல்லாம் பரிசுத்த ஆவியானுடைய நியந்திரணத்தின்படியே இந்த கூட்டத்தின் நடுவில் செயல்பட எங்களை முற்றிலுமாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவர் பேசுங்க, தமது நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ரட்சகர் இயேசுவின் நாமத்தில் இவைகளை மிகுந்த மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனங்களில் இருந்து நீங்கள் ஏராளம் தேவ செய்திகளை கேட்டிருப்பதற்கு வாய்ப்புகள் தாராளம் இருக்கின்றன. ஆகிலும் இன்று ஆண்டவர் எனக்கு கொடுத்த சில மேன்மையான வெளிப்பாடுகளை உங்களுக்கு பகிர்ந்து கொள்ளும்படியாக நான் விரும்புகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசுவாராக. சங்கீதத்திலே தாவீது ராஜா ஆண்டவரை பற்றி அதிகமாக அறிந்த ஒரு தேவனுடைய மனிதன். தாவீது ராஜாவுக்கு ஆண்டவருடைய வேதம் கொடுக்கிற ஒரு பட்டம், அவர் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவர். தாவீது ராஜா கர்த்தருடைய சத்தத்தை கேட்டதான ஒரு தேவனுடைய மனிதன். அவர் கர்த்தருடைய சத்தத்தை குறித்து பேசும் பொழுது இங்கே சொல்கிறார், கர்த்தருடைய சத்தம் சாதாரணமான சத்தம் அல்ல, கர்த்தருடைய சத்தம் வல்லமை நிறைந்த சத்தமாக காணப்படுகிறது. நம்முடைய காதுகள் இந்த உலகத்தில் ஏராளம் சத்தங்களை கேட்கின்றன. இயற்கையினுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம், மனிதர்களுடைய சத்தத்தை நாம் கேட்கிறோம், மிருகங்களுடைய சத்தங்களை நாம் கேட்கிறோம், சில நேரம் சாத்தானுடைய சத்தங்களையும் நாம் கேட்கிறோம். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எல்லா சத்தத்திலும் வல்லமையும் ஆசீர்வாதமும் இருக்கிறதா என்று கேட்டால் 100% சத்தங்கள் நமக்கு எந்த பயனும் அற்றதாய் காணப்படும் பொழுது, கர்த்தருடைய சத்தம் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் புறப்பட்டு வந்தால் அதிலிருந்தும் தம்முடைய வல்லமையை மனிதர்களுக்கு விளங்க பண்ணுகிறார் என்பதை இந்த காலை நேரம் புரிந்து கொள்கிறவர்கள் உண்டானால் கரம் தட்டி கர்த்தரை பார்த்து, என்னுடைய வாழ்க்கைக்கு பல ஆயிரம் வார்த்தை கர்த்தரிடத்திலிருந்து வர வேண்டிய தேவையில்லை, ஒரே ஒரு வார்த்தை இந்த காலை என் ஜீவியத்துக்கு நேராய் புறப்பட்டு வருமானால், கர்த்தருடைய சத்தம் ஒரே ஒரு விசை என் காதுகளுக்குள் தொனிக்கும் என்றால், இன்றைக்கு நான் பாக்கியவானாய், இன்றைக்கு நான் பாக்கியவாட்டியாய் இவ்விடம் விட்டு புறப்பட எனக்கு கிருபை கிடைக்கும் என்று நம்புகிறவர்கள் கைகொட்டி வாய் திறந்து அத்தனை தேவ பிள்ளைகளும் சொல்லணும், இன்றைக்கு என் காதுகள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்பதாக, இன்றைக்கு கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை என்னை கடாட்சிப்பதாக. ஆமென். மனுஷ சத்தத்தை கேட்டு கேட்டு சோர்ந்து போயிருக்கிற என் உள்ளத்துக்குள்ளே இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் வருவதாக. சாத்தானுடைய சத்தத்தை கேட்டு கேட்டு பயந்து நடுங்கி இருக்கிற என் ஜீவியத்துக்குள்ளே கர்த்தருடைய சத்தம்
சத்தம் இன்றைக்கு துணிப்பதாக. பல சத்தங்களை கேட்டு கேட்டு ஏமாந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். என் ஜீவியத்துக்குள்ளே இன்றைக்கு கர்த்தருடைய சத்தம் வல்லமை பொருந்தியதாய், பராக்கிரமம் நிறைந்ததாய், அற்புதங்களை செய்கிறதாய் இன்றைக்கு என் வாழ்க்கைக்குள் இன்று துணிப்பதாக. Praise God, hallelujah. கர்த்தருடைய சத்தம் வல்லமை பொருந்திய சத்தமாக காணப்படுகிறது. அப்போ ஆண்டவரே, நீங்க எந்த பக்கம் பார்த்தாலும் அவரிடத்தில் வல்லமை இல்லாத பக்கம் என்று ஒன்று இல்லவே இல்லை. நான் அடிக்கடி சொல்லுவேன், இயேசுநாதர் துப்புனா கூட அந்த துப்பலிலையும் வல்லமை புறப்படுகிறது. ஆமென். விசுவாசிக்கிறவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் துப்புனா அந்த துப்பல்ல கூட ஆங்கிலத்தில் தமிழ்ல எழுதப்பட்டிருக்கிறது அவருடைய உமிழ் நீர். அந்த உமிழ் நீர்ல கூட கர்த்தருடைய வல்லமை இருக்கிறதா? அப்ப கவனிச்சீங்களா? அவர் சும்மா துப்புனா கூட ஒரு மனிதனுக்கு அற்புதம் கிடைக்குமா? இன்றைக்கு ஒன்றிலே அவருடைய வாயின் வார்த்தைகள் உங்களை தொடுகிறதோ இல்லையோ, அவர் பேசும் பொழுது அவருடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு சின்ன பிசிறு துப்பலாகிலும் உங்கள் மேல் படும் என்றால் இன்றைக்கு நீங்கள் அற்புதங்களை பெற்றுக் கொள்வீர்கள். கைதட்டி ஏதாகிலும் ஒன்று என்னை தொடுவதாக, ஏதாகிலும் ஒன்று என் ஜீவியத்தை பற்றிக் கொள்வதாக. ஆமென். தேவ கிருபை இந்த காலை நேரம் தாராளமாய் இந்த கூடாரத்துக்குள்ள பார்க்கிறேன். விசுவாசிக்கிறவர்களை கர்த்தர் தொடுவார். விசுவாசிக்கிறவர்களை தேவ வல்லமை தொடு. கர்த்தருடைய கை அத்தனை பேரையும் தொடுவதற்கு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கை அத்தனை பேரையும் கடாட்சிப்பதற்கு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறது. ஷபாலா ஹதனா கடகமோனி பிரௌடல் கந்தல் கடகம் துனா சக்கநாதா பிரைடல் கமனரியாந்தல் பௌஜல் கமரியாதனா. கர்த்தருடைய மகிமையின் அக்கினி அத்தனை பேரையும் இந்த பகல் கடாட்சிக்கிறது. கர்த்தருடைய மகிமையின் அக்கினி அத்தனை பேருக்குள்ளும் இந்த ராத்திரியிலும் இறங்கி வியாபரிக்கிறது. இந்த பகல் வேளை கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை ஆட்கொள்ளுகிறது. கர்த்தருடைய பிரசன்னம் இந்த பகலிலும் உங்கள் வாழ்க்கையை பற்றி பிடிக்கிறது. இந்த பகலில் அவருடைய அதிசய செய்கை உங்கள் குடும்பங்களை பற்றி பிடிக்கும்படி அவர் தமது வார்த்தையை வல்லமை உள்ளதாக, தம்முடைய வார்த்தையை பராக்கிரமம் மிகுந்ததாக, தம்முடைய வார்த்தையை மிகுந்த ஆமென் மேன்மை பொருந்தியதாய் உங்கள் ஜீவியத்துக்குள் அனுப்பிவிட விரும்புகிறார். Yes, hallelujah. Amen, amen, hallelujah. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய வார்த்தையில வல்லமை இருக்கிறது. அவர் சும்மா அப்படி பார்த்தா போதும் இருதயம் கிடுங்குகிற அளவுக்கு வல்லமை இருக்கிறது. பேதுருவை ஒரு விசை இப்படி திரும்பி ஒரு பார்வை பார்த்தார், அவ்வளவுதான். அவன் மனம் கசந்து அழுகிற அளவுக்கு அவருடைய பார்வை அவனுடைய உள்ளத்தையும் ஊடுருவி சென்றிருக்கும் என்றால் இன்றைக்கு உன் நிர்பந்தமான நிலைமையை அந்த பார்வை இன்று சந்திப்பதாக, உன்னுடைய வேதனையான நிலைமையை இன்றைக்கு அந்த கண் பார்ப்பதாக, இன்றைக்கு உன்னுடைய வேதனை பொருந்திய இருதயத்தை அந்த கண் ஒரு விசை பார்ப்பதாக. என்ன செய்வேன் என்று கலங்கி திகைத்து நிற்கிற உன் வாழ்க்கையின் நடு மையத்தை கர்த்தருடைய கண்கள் இன்றைக்கு ஊடுருவி பார்ப்பதாக, ஊடுருவி பார்ப்பதாக. கர்த்தருடைய பலத்த செய்கைகள் இன்றைக்கு உன் குடும்பத்துக்குள் உன் தனிப்பட்ட வாழ்க்கைக்குள் நடப்பதாக. அவர் பார்வையில் இருந்து பாய்கிற அந்த ஒளிக்கற்றை, அவர் பார்வையில் இருந்து பாய்கின்ற அந்த வல்லமை நிறைந்த சாயல் இன்றைக்கு உன் வாழ்க்கையை பற்றி பிடிக்கட்டே. Oh, hallelujah. Magnify thy name, O God. Hallelujah. அவர் பார்த்தா வல்லமை வெளிப்படுது. அவருக்கு வஸ்திரத்தை அவன் தொட்டாலும் அற்புதம் நடக்கிறது. அல்லேலூயா. அப்படியானால் இயேசுவின் தொடுதலில் வல்லமை, இயேசுவின் வஸ்திரத்தில் வல்லமை, இயேசுவினுடைய உமிழ்நீரில் வல்லமை, அவருடைய வார்த்தையில் வல்லமை, அவருடைய கண்ணீரில் வல்லமை, அவருடைய பெருமூச்சில் வல்லமை. அவரிடத்தில் இல்லாத வல்லமை என்று ஒரு வல்லமை இல்லவே இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ சக்திமான் என்று சொல்லுகிறவர்கள் கைதட்டி கர்த்தரை துதிக்கணும். நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அவர் எதையும் செய்வார்.
செய்வார், எப்படியும் செய்வார், யாருக்கும் செய்வார். அவரை பற்றி உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. இன்று இந்த பகல் நேரம் கர்த்தருடைய கண்கள் இந்த கூடாரத்தில் உலாவுகிறது. கர்த்தருடைய கண்கள் இந்த கூடாரத்தில் உலாவுகிறது. என்ன நிலைமையோடு வந்திருக்கிறாய், எப்படிப்பட்ட சூழ்நிலையோடு வந்திருக்கிறாய், இங்கே கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. மனிதனுடைய கண்ணை போல அவருடைய கண் வல்லமை இல்லாத கண் அல்ல. அவருடைய கண்ணினுடைய வல்லமை உன் இருதயத்தின் ஆழங்களை கூட ஊடுருவி சென்று பார்த்து கண்டுபிடித்து ஆமென் சரியான ஒரு ரெமெடியை உனக்கு உண்டாக்கக்கூடியவர். என்னுடைய ஆண்டவர் சமாளிக்கிறவர் அல்ல, அவர் சரியாய் கிரியை செய்கிறவர். விசுவாசிக்கிறவர்களுக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். என் தெய்வம் சமாளிக்கிறவர் அல்ல, சரியான கிரியை செய்கிறவர். சமாளித்து விடுவது மனிதனுடைய வேலை, சரியான வேலை செய்வது என் ஆண்டவருடைய வேலை. ஓ ஜீசஸ், கர்த்தருடைய கை தொடுகிறது, உன்னை தொடுகிறது, உன் கட்டுகள் உடைகிறது, பாதாள வல்லமைகள் அழிகிறது. உனக்கு விரோதமாய் சவால் விட்டுக் கொண்டிருக்கிற அசுத்த வல்லமைகளுக்கு நேராய் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரப்போகிறது. உன்னை அழிக்கும்படி உன் பின்னாலே கிரியை செய்து கொண்டிருக்கிற அந்தகாரத்தின் சக்திகளுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தை புறப்பட்டு வரப்போகிறது. உன்னை பலவீனப்படுத்துகிற பொல்லாப்புகளுக்கு நேராய் கர்த்தருடைய வல்லமை புறப்பட்டு வரப்போகிறது. நீ வரும்பொழுது பலவீனத்தோடு வந்தாய், இவ்விடம் விட்டு புறப்படும் பொழுதோ கர்த்தருடைய வல்லமை உன்னை கடாட்சித்து, கர்த்தருடைய அக்கினி உன்னை கடாட்சித்து இவ்விடத்தில் இருந்து உன்னை விடுதலையாக்கி அனுப்பும் என்பதை விசுவாசிக்கிறவனுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எஸ் எஸ், விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஆராதிச்சா போதும். எல்லாரையும் நான் ஆராதிக்க சொல்லல. நம்பிக்கை உள்ளமே, கர்த்தருடைய வார்த்தை எனக்கு தான் வருதுன்னு விசுவாசிக்கிறவன் அவங்க மட்டும் கர்த்தரை ஆராதிச்சா போதும். விசுவாசிக்கிற ஒருவனுக்கு அற்புதம் செய்வார். விசுவாசிக்கிற ஒருவனுக்காக இந்த கூடாரத்துக்குள்ள இறங்கி வருவார். நான் மறுபடியும் சவால் விட்டு சொல்றேன், விசுவாசிக்கிற ஒருவனை தொடுகிறதற்காக இந்த கூடாரத்துக்குள் இறங்கி வருவார். உடபாலா சந்தல கடகமனோ ரத்கடக அவர் எங்கே வந்தாலும் தனியாய் வருவதில்லை. அவருடைய தூத கணங்களோடு இறங்கி வருகிறார். இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய நன்மை செய்யும் தூதர்களை உன் கூடாரத்துக்குள் அனுப்பி இன்றைக்கு நீ இங்க ஆராதிக்கும் பொழுது உன் கூடாரத்துக்குள்ள கர்த்தருடைய கிரியை நடக்குது, வீட்டுக்குள்ள கிரியை நடக்குது. அங்க போராடிட்டு இருக்கிற சபிக்கப்பட்ட சக்திகள் இப்போ ஒளியுது. இந்த வார்த்தைகளை லைவ்ல கேட்டுட்டு இருக்கிற உன் கூடாரத்துக்குள்ள கர்த்தருடைய அக்கினி இப்ப இறங்குது. சாத்தானின் கிரியைகளை சுட்டெரிக்கும்படி தெய்வத்தின் அக்கினி. அந்தலா ரிகந்தனபா கபா, கொஞ்சம் வால்யூம் கொடுங்க. ஷமனா கதரிமானா கபோ பிரகபா ரியாந்தனா. மனிதன் எழுதி வைத்த எழுத்துகள் இன்றைக்கு அழியும்படி கர்த்தர் தம்முடைய கையை உனக்காக நீட்டுகிறார். மனுஷனுடைய கையெழுத்துக்களை ஆவியானவர் தகர்த்து போட்டு உனக்கென்று புதிய சகாப்தங்களை, புதிய சரித்திரங்களை இந்த பகல் உனக்காய் தெய்வம் எழுதுகிறார். Shakara Mahatana Maharamadi Radabala Hamanadana Kamdala Baushal Kamana Radakam Tuna Lagatori Udara Kandal Kadagamanyo Lagatani Kambara நூற்று அதிபதிக்குள் இருந்த விசுவாசம் உனக்குள் வரட்டு. ஆமென். உம்முடைய தொடுதல் அல்ல, உம்முடைய ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை, ஒரே ஒரு வார்த்தை அது அற்புதங்களை செய்யும், அது நன்மைகளை செய்யும், அது விடுதலையை தரும். ஆமென். எத்தனையோ தரம் எழும்ப வேண்டும் என்று எழும்பி பார்க்கிறாய். ஆனால் உன் கழுத்தை நிமிர விடாதபடி உன் கழுத்தின் மேல் வைக்கப்பட்டிருக்கிற நுகத்தடியை கர்த்தருடைய வல்லமை இப்ப முறிக்குது. ஆவியானவர் தெளிவா சொல்றார், நீ எழும்ப முடியாதபடி உன் கழுத்தில் வைக்கப்பட்டிருக்கிற அந்த நுகத்தடியை இப்பொழுது முறிக்கிறேன். எகிப்தியருடைய முகத்தடியை இஸ்ரவேலரை விட்டு முறித்தது போல இன்றைக்கு இந்த பகல் நேரம் சில நுகத்தடிகளை உன்னுடைய கழுத்துகளில் இருந்து முறித்து எறிகிறேன். இந்த வார்த்தை உன் ஜீவியத்தை பிடிக்கிறது.
கபதரி ஹமன ஹம்தல பௌஜன ஹமனா துடமலமா. Yes, yes. நல்ல வாயை திறந்து விடுதலை நடந்து கொண்டிருக்கிறது. குளம் கலங்கினது போல இன்றைக்கு கர்த்தருடைய தூதர்கள் இங்கே இறங்கி கிரியை நடப்பித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய கண் உற்று பார்க்கிறது. யாருக்கு அற்புதம் செய்யலாம், யார் இருதயத்தில் விசுவாசம் உள்ளவர்களாய் இவ்விடத்தில் என்னை ஆராதிக்கிறார்கள் என்று கர்த்தருடைய கண்கள் உற்று பார்க்கிறது. கர்த்தருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்பி வராது. மாரியும் உறைந்த மழையும் வானத்தில் இருந்து இறங்கி அவ்விடத்துக்கு திரும்பாமல் விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தையும் கொடுக்கிறது. எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படுகிற வசனமும் இருக்கும். அது வெறுமையாய் திரும்பாது. நான் அனுப்புகிற காரியமாகும்படி வாய்க்கும் என்று சொன்னவர் இன்றைக்கு உனக்கு ஒரு வார்த்தை அனுப்புகிறார். உன் கருத்தில் இருக்கிற நுகத்தடியை இப்பொழுது முறிக்கிறேன். அபிஷேகத்தினால் நுகம் முறிந்து போய்விடும். இப்போ அக்கினி, பரிசுத்த அக்கினி பெற்றுக்கொள். தேவ அக்கினி உன் நுகங்களை சுட்டரிக்கிறது. சவால் விட்ட சக்திகள் தலை தரிக்க ஓடுகிறது. சவால் விட்ட சக்திகள் தலை தரிக்க ஓடுகிறது. இதுவரைக்கும் உன் கழுத்துல நுகத்தடிய வச்சு உன்னை பார்த்து சிரித்துக் கொண்டிருந்த சாத்தான் இன்றைக்கு புறமுதுகு காட்டி ஓடுபடி ஒரு வல்லமை, ஒரு அக்கினி உன் ஜீவியத்தின் மேல் வந்து பாய்கிறது. இதுவரைக்கும் உன் சரீரத்தை மாற்ற முடியாத அந்த கிருபை இப்பொழுது உன் சரீரத்துக்குள் வருகிறது. எதிர்பார்த்த விடுதலை, எதிர்பார்த்த முடிவு, எதிர்பார்த்த நன்மை உன் ஜீவியத்தில் நடக்க கர்த்தருடைய கை இந்த பகல் நேரம் உன்னை கடாட்சிக்கிறது. சிலர் உள்ளத்துல கேட்டுட்டு இருக்க, இது எப்படி மாறும், இது எப்படி நடக்கும்? பரிசுத்த ஆவி உன் வார்த்தைக்கு, உன் இருதயத்துக்கு வார்த்தை அனுப்புகிறார். கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று உண்டோ? இந்த மைதானத்தில், இந்த கூடாரத்தில் வாயை திறந்து சொல்லு, இது உம்மால் கூடும், இது உம்மால் கூடும், இதை மாற்ற உம்மால் கூடும், இது உம்முடைய வார்த்தையால் என் ஜீவியத்தை விட்டு மாற இது கூடும் என்று சொல்லு. இப்பொழுதே அந்த டுனாமிஸ் வல்லமை உன் சரீரத்தில் பாய்கிறது. Oh Jesus. Adara lamohamana shandara. கிருபை பெற்ற ஜனம் எல்லாம் துதிக்கணும். கிருபை பெற்ற ஜனம் எல்லாம் துதிக்கணும். கிருபை பெற்ற அத்தனை பேர் ஆவியில நிரம்பணும். அத்தனை பேர் ஆவியில நிரம்பணும். ஒரு மனிதனும் சும்மா இருக்க கூடாது. ஆமென், ஆமென். எல்லாருக்கும் ஒரு அற்புதம், எல்லாருக்கும் ஒரு மாற்றம் இன்றைக்கு ஆண்டவர் தர விரும்புகிறார். இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம், இரத்தத்தால் ஜெயம். ஹல்லேலூயா. எத்தனை வித நுகங்கள் உன் வாழ்க்கைக்குள் பூட்டப்பட்டிருந்தாலும் அவைகளை தம்முடைய வார்த்தையின் அக்னியால் சுட்டரிக்கிறவர் என்னுடைய ஆண்டவர், சுட்டரிக்கிறவர் என்னுடைய ஆண்டவர். அவருடைய வார்த்தை சில நேரம் வல்லமையோடு புறப்படுகிறது, சில நேரம் அவருடைய வார்த்தை அக்னியாய் புறப்பட்டு வருகிறது. உடாலமா சந்தலா. இன்றைக்கு நான் ஆவியில விரும்புகிறேன் கர்த்தருடைய வார்த்தை வல்லமையோடும் புறப்பட வேண்டும், கர்த்தருடைய வார்த்தை அக்னியாயும் புறப்பட வேண்டும். உன்னை சுட்டரித்து விடுவிக்க வேண்டிய கட்டுகளை இன்றைக்கு கர்த்தருடைய அக்கினி சுட்டரிப்பதாக வல்லமை புறப்பட்டு வந்து செய்ய வேண்டிய கிரியைகளை இன்றைக்கு இந்த கூடாரத்துக்குள் தெய்வ வல்லமை செய்வதாக.
ஆண்டவர் அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்னார், என் ஜனங்கள் போகும் பொழுது வெறுமையாய் போவதில்லை. எத்தனை பேர் இன்றைக்கு சரீரத்தில் அற்புதங்களை சுமந்து கொண்டு போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், ஆமென், விடுதலையை சுதந்திரித்து கொண்டு போகிறேன் என்று சொல்லுகிறவர்கள், நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், இன்னைக்கு நீங்க ஆவியில நிரம்பி ஆராதிச்சு அந்த பலத்தோட நீங்க வீட்டுக்குள்ள போய் கால் வைக்கும் பொழுது உங்களுக்குள் பற்றி எரிகிற அந்த அக்னி உங்கள் கூடாரத்துக்குள், ஆமென் ஆமென், உன் பெட்ரூமுக்குள்ள பற்றி எரியும், உன்னுடைய அறைகளுக்குள்ள பற்றி எரியும். விசுவாசிக்கிறவர்களுக்காய் தோற்றம். உன் பாதம் பட்ட உடனே சில போராட்டம் உடையும். ஆமென். அன்றைக்கு ஆசாரியருடைய பாதங்கள் பட்ட உடனே யோர்தான் ரெண்டா பிளந்தது போல சிலர் மேல இப்பமே விடுதலையின் அக்கினி இறங்கி வருது. சபிக்கப்பட்ட ஆவியே, சரீரத்தை விட்டு வெளியே வா. கர்த்தருடைய அக்கினி உன்மேல் விழுகிறது. கர்த்தருடைய அக்கினி உன் சரீரத்தின் மேல் விழுகிறது. உன்னை கட்டி வைத்திருக்கிற மந்திரவாதியின் வல்லமை ஆளியதே. சரீரத்தை விடு, சரீரத்தை விடு, சரீரத்தை விடு. ஒரு சரீரத்துக்குள்ள வேலை செய்யாதே, எல்லா சரீரத்தையும் விடு. நசரேயனாகிய இயேசு உன்னை விடுதலை ஆக்குகிறார். நசரேயனாகிய இயேசு இன்றைக்கு இந்த பகல் உன்னை விடுதலை ஆக்குகிறார். ஆமென், 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 ஹalleluya, praise be to God. கரமுயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தை, நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய வார்த்தை எப்பொழுதும் வல்லமை பொருந்தியதாகவே இருக்கிறது. அதனால இப்ப சொல்றேன், நம்மள மாதிரி ஆண்டவர் சும்மா சும்மா வாயை வச்சு உளறிட்டு இருக்க மாட்டார். ஏன் தெரியுமா? நம்ம வார்த்தைகள் வல்லமை இல்லாத வார்த்தைகள். கர்த்தருடைய வார்த்தை எது புறப்பட்டாலும் வல்லமையோடு தான் புறப்படுகிறது. அதனால தான் ஆண்டவரை ஏன் பேச மாட்டேன்றீர்கள், ஏன் மௌனமா இருக்கிறீர்கள் கேட்டா, அவர் நம்மள மாதிரி சும்மா சும்மா ஒன்றும் பேசுகிறவர் அல்ல. அவர் தேவைக்கு பேசுவார். பேசுகிற காரியம் கரெக்டா பேசுவார். உனக்கு பதில் சொல்லணும்னு பேச தொடங்கினா அன்னைக்கு உன்னால உன் வாயை திறந்து கர்த்தரை திரும்ப பேச முடியாது. மணிக்கூர் கணக்கா யோபு கர்த்தரை கேள்வி கேட்டுக்கொண்டே நடந்தார். ஒரு சமயம் வந்தபோது யோபு கிட்ட கேள்வி கேட்கிறதுக்கு கர்த்தர் வாயை திறந்தார். யோபுவால திருப்பி பேசவே முடியல. அல்லேலூயா. அவர் வாய் திறந்தா ஒருத்தர் அவருக்கு வாய்க்கு ஈடுகட்ட முடியாது. ஆமென். அப்படிப்பட்ட வல்லமை உள்ள தேவன் தம்முடைய வார்த்தைகளை நமக்கு நேராய் அனுப்புகிறாராம். அப்படியானால் கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை என்ன நோக்கத்தோடு அனுப்புகிறார்? அவருடைய சத்தம் வல்லமை உள்ளது அப்படின்னு படிக்கிறோமே. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய சாராம்சம், கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை என்ன? அதுதான் இன்று நான் உங்களோடு பேச போகிற விஷயம். கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை என்ன? கர்த்தருடைய சத்தம் பல நோக்கங்களோடு இந்த உலகத்தில் தொனிக்கிறது. அந்த நோக்கத்தை நான் இன்றைக்கு பேசவில்லை. அதாவது நோக்கம்னா நீங்க புரியுற மாதிரி சொல்றேன். கர்த்தருடைய சத்தம் தொனிக்கிறதின் நோக்கம் வேறே. நோக்கம், ஆண்டவர் சிலரை விசாரிக்கிறார், உனக்கு என்ன சம்பவித்ததுன்னு கேட்கிறார். அது விசாரிக்கும் சத்தம். அதுல ஒரு பெரிய வல்லமை வெளிப்பட்டதான் கேட்டா, அதுல வல்லமைகள் அதிகமாய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் வெளிப்பட்டதா அப்படின்னு சொல்றதை விட ஆண்டவருடைய அற்புத அடையாளங்கள், கிரியைகள் இங்கே தான். கர்த்தர் பேசின உடனே அவருடைய வல்லமை செயல்பட ஆரம்பித்து விட்டது. இன்றைக்கு விசாரிப்பதற்காக கர்த்தர் தம்முடைய வார்த்தைகளை அனுப்ப வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. கர்த்தர் உன்னை ஆறுதல் படுத்தும்படியாக ஏதாகிலும் வார்த்தையை அனுப்ப வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. மாறாக கர்த்தர் தம்முடைய வல்லமையை அனுப்பும்படி கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்ப வேண்டும். அந்த வல்லமையினால் நடக்கக்கூடிய சில கிரியைகள் இந்த கூடாரத்துக்குள்ள இன்றைக்கும் நாளைக்கும் நடக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். ஆசைப்படுகிறவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆமென், ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தோட வசனம் கேளுங்க. சத்தமா சொல்லுங்க. ஆமென். சிலர் இன்னும் பேசல. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, விசுவாசத்தோட வசனம் கேளுங்க. விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பாய். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைட். இன்னைக்கு பேசப்படுகிற வசனம் எனக்கு தான் சொல்றோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப உயர்த்தப்பட்ட எல்லா கைக்கும் ஒரு அற்புதம் நடந்தே தீரும்.
அல்லேலூயா. இப்ப கை உயர்த்தாத ஆளுவெல்லாம் சேர்த்து ஒரு அல்லேலூயா சொல்றாங்க. அப்பப்போ நமக்கும் மிஸ் ஆயிடக்கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய சத்தத்தின் வல்லமை என்ன? ஆதியாகம புத்தகம் 1வது அதிகாரம் அதனுடைய 3, 6 ஆகிய வசனங்களை வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 1வது அதிகாரம் 3, 6 ஆகிய வசனங்கள். வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றார். அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். அப்ப கவனிங்க, ஆண்டவர் முதலாவது பேசின சில வார்த்தைகளை இந்த ஆதியாகமம் 1வது அதிகாரத்தில் நம்ம படிக்கிறோம். அங்கே ஆண்டவர் உண்டாகும்படி சொன்ன முதலாவது வார்த்தை வெளிச்சம் உண்டாக கடவது. இன்றைக்கு நான் வெளிச்சத்தை பத்தி அதிகமா பேசுறேனா அப்படின்றது கேள்விக்குறிதான். ஏனென்றால் என்னுடைய செய்தியினுடைய சாராம்சம் கர்த்தருடைய வார்த்தைக்குள் இருக்கும் வல்லமை. அந்த வார்த்தைக்குள் இருக்கிற வல்லமை என்ன? இங்கே சொல்லுகிறார் உண்டாக கடவது என்று பேசுகிறார். கர்த்தர் உண்டாக கடவது என்று பேசின பொழுது எதை உண்டாக சொன்னாரோ அது உண்டாயிற்று. விசுவாசிக்கிறவர்களுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானால் தேவன் எதை உண்டாக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணி அது உண்டாக கடவது என்று பேசுகிறாரோ அது உண்டாகும் என்பதை இந்த பகல் நேரமும் நம்புகிறவர்கள் அந்த வல்லமையை தங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்க போகிறார்கள் என்பதில் சந்தேகமே இல்லை. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்க குடும்பத்தில் எவை இல்லை என்று நினைக்கிறீர்களோ, எது வெறுமையாய் இருக்கிறது என்று நினைக்கிறீர்களோ, எதிலே மாற்றம் வராது என்று நினைக்கிறீர்களோ, இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், இல்லை என்று சொல்லுகிற அதே இடத்தில் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்ப போகிறார். அது உருவாக்க போகிறது. இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தெய்வம் உன் ஜீவியத்தில் எவைகள் உண்டாக வேண்டும் என்று நீ எதிர்பார்க்கிறாயோ அவைகள் உண்டாக வேண்டும் என்று கர்த்தர் தம்முடைய வார்த்தையை இன்றைக்கு அனுப்புகிறார். உன் குடும்பத்தில் சமாதானம் இல்லையா? இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தை உன் குடும்பத்துக்கு நேராய் வருகிறது. சமாதானமற்ற குடும்பத்திலே இன்றைக்கு சமாதானம் வருவாயாக. ஹல்லேலூயா. நல்லவர் அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். நம்முடைய ஆண்டவர் இருக்கிறவைகளை வைத்து சமாளிக்கிற தேவன் அல்ல. நம்முடைய தேவன் மேக்கப் பண்ற தேவன் அல்ல. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆமா, நமக்கெல்லாம் அப்படிதான் தெரியும்ல. இருக்கிறத வச்சு சமாளிக்க, அடுத்தது மேக்கப் பண்ண, இது ரெண்டும் தான் தெரியும். இந்த மேக்கப்புக்கு அர்த்தம் உங்களுக்கு புரியாது, புரியுற மாதிரி சொல்றேன். கன்வென்ஷன்ல எதிர்பார்த்ததை விட 50 பேர் கூட வந்துட்டா சாம்பார் அதுக்கு பிறகு வைக்க முடியாது, ரசம் அதுக்கு பிறகு வைக்க முடியாது. ஆண்டவருக்கு தோற்றம். அப்ப நம்ம ஆளுவ ஒரு சின்ன வேலை செய்வாங்க. என்ன வேலை? ஆமா, ஒரு கூடு சாம்பார் பொடி, ஒரு 1/2 லிட்டரு தண்ணி விட்டு கொஞ்சம் சூடாக்கி ஒரு கிண்டி, ஆமா, வந்த 50 பேருக்கு எக்ஸ்ட்ரா சாம்பார் கொடுத்தது போல. ஆனா முந்தின பந்தியில சாப்பிட்டவனுக்கு தான் தெரியும் இது டூப்ளிகேட் சாம்பார் ஆக்கும், அதாக்கும் ஒரிஜினல் சாம்பார்னு, இதாக்கம் மேக்கப்னு சொன்னது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ரசமா அப்படிதான். நம்ம எந்த குழம்பு வச்சாலும் அப்படிதான், லைட்டா கொஞ்சோல தண்ணியை விட்டு அப்படியே ஒரு மேக்கப்பை பண்ணி சமாளிச்சு விட்டுரும். அது சர்ச்சானாலும் அப்படிதான், கல்யாண வீடானாலும் அப்படிதான். ஆண்டவருக்கு தோற்றுரும். ஏதோ கிருபையாய் கர்த்தர் சில இடங்கள்ல பெருக பண்ணுவார், தப்பிச்சிருவான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, அந்த கூட்டத்தில் ஆளு நிறைய வந்துட்டா அதுக்கு ஜெபிக்கிறதுக்கு வேற வழியெல்லாம் இருக்கு பாஸ்டர். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். 2 விதத்துல ஜெபிக்கணும். ஒன்னு, கர்த்தாவே இருக்கிறவனுக்கு பசியெல்லாம் பாதியாக்கி போடுவீராக. அல்லேலூயா. இருக்கிறவன் பசி எல்லாம் என்ன ஆக்கி போடுவீராக? பாதியாக்கி போடுவீராக. அடுத்து மிஞ்சி இருக்கிற ஆளுக்கு பசி இல்லாமல் போவதாக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இது 2 ஜெபமும் பண்ணுனா பாதி வயிறு அணிஞ்சிடும். அப்ப 100 பேர் சாப்பிடுறத 200 பேர் சாப்பிடலாம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க.
நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. மூணாவது ஜெபம், கர்த்தாவே கானா ஊர்ல நடந்தது போல ஒரு அற்புதம் எங்க சாம்பார்ல நடப்பதாக. அல்லேலூயா, ஆமென். எல்லாவற்றையும் செய்ய தேவன் வல்லவராய் இருக்கிறார். நம்ம ஜெபம் எல்லாம் பரலோகத்தில் ஆண்டவர் கேட்டு கிரியை செய்வார்ன்றதை நம்பினா கட்டாயம் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவருக்கு தோத்திரம். அதுக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த பரீட்சை எழுதுற பிள்ளைகளை பார்த்தீங்கன்னா பரீட்சை வரைக்கும் படிக்க மாட்டான், பரீட்சை எழுதி முடிச்சுட்டு வந்துட்டு சொல்லுவான், கர்த்தாவே உம்மைத்தான் நம்பி இருக்கிறேன், எப்படியாவது என்ன செஞ்சிடும், பாஸ் ஆகி விட்டுரும். எந்த பைத்தியக்காரன் கையில பேப்பர் கிடைக்குமோ தெரியாது, ஜஸ்ட் பாஸ் ஆகுது, அவன் எப்படியாவது பாஸ் ஆயிடுறான். அதாக்கும் தெய்வத்துக்கு இரக்கம்னு சொல்றது, தெய்வத்துக்கு கிருபை. அப்படியெல்லாம் எங்களை பாஸ் ஆக்கட்டா நாங்க எல்லாம் தோத்தாங்கொழித்தா. நாங்க பாஸ் ஆனதுக்கு காரணமே இந்த கிருபை வெளிப்பட்டதுனால. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப நான் சொல்றேன், ஆண்டவர் நம்மள மாதிரி மேக்கப் பண்ற ஆள் இல்ல. நம்முடைய ஆண்டவர் இருக்கிறவைகளை வைத்து சமாளிக்க தெரிந்தவர் அல்ல. அவர் உருவாக்கி அத்தனை பேரையும் ஆசீர்வதிக்கிற தேவனாய் இருக்கிறார். 5 அப்பம் 2 மீனை வச்சு 5000 பேரை போஷிக்கிறதற்கு கர்த்தரிடத்தில் வல்லமையும் கிருபையும் உண்டென்றால் இன்றைக்கு உன்னிடத்தில் இருக்கிறதை வைத்து சமாளிப்பார் என்று நினைக்காதே. உன்னிடத்தில் இல்லாதவைகளை தெய்வம் தம்முடைய வல்லமை நிறைந்த வார்த்தைகளை அனுப்பி கர்த்தர் இன்றைக்கு உருவாக்குவாராக. உன் குடும்பத்தில் சமாதான கேடா, இன்றைக்கு பரிசுத்த ஆவியை கொண்டு கர்த்தருடைய வார்த்தையை உன் குடும்பத்துக்கு நேராய் அனுப்புகிறேன். உன் குடும்பத்தில் காணப்படுகிற எல்லா சமாதான கேட்டின் ஆவிகளை கர்த்தர் துரத்தி போடுவாராக. சண்டையின் ஆவிகளை துரத்தி போடுவாராக. முறுமுறுப்பின் ஆவிகளை துரத்தி போடுவாராக. ஆமென். நிம்மதி இல்லாத அந்த அனுபவம் இன்றைக்கு இந்த பகல் நேரம் உன் குடும்பத்தை விட்டு விலகி போக கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்புகிறார். ரைட். ஹல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளே, தெய்வம் உண்டாக்குகிறார். உங்க குடும்பத்தில் நன்மை குறைவா இருக்கிறதா? ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். எந்த பாசிபிலிட்டிஸும் இனி அந்த நன்மைக்கு இல்லைன்னு நினைக்கிறீங்களா? ஆபிரகாமின் சரீரத்தில் ஆண்டவர் இல்லாத பலனை உருவாக்கினது போல, சாராளுடைய கர்ப்பத்தில் இல்லாத ஜீவனை திரும்ப உருவாக்கினது போல, இன்றைக்கு உன் சரீர அவயத்துக்குள்ள கர்த்தர் ஒரு புது ஜீவனை அனுப்பி, ஒரு புது வல்லமை அனுப்பி உன் சரீரத்தை உருமாற்றுகிறார் என்று விசுவாசிக்க கூடும் என்றால் எஸ், வாயை திறந்து இப்பவே உன் சரீர அவயவங்களிலே தேவ வல்லமை பாய்கிறது, தேவ கிருபை பாய்கிறது. எது நடக்காது என்று நினைக்கிறியோ அதை உன் சரீரத்தில் கர்த்தர் செய்ய வைக்கிறார். உன் கர்ப்பத்தில் தேவ வல்லமை பாய்கிறது, உன் சரீரத்தில் தேவ வல்லமை பாய்கிறது. நாடி நரம்பு எலும்பு தசையெல்லாம் கர்த்தருடைய வல்லமை பாய்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கவனிங்க, பலன் இல்லாத உங்க சரீரத்தை பார்த்து பலன் அடைவாயாக அப்படின்னு கர்த்தர் பேசினா, கர்த்தர் பேசின உடனே 2 விஷயம் நடக்கும். புரிஞ்சுக்கிடுங்க. இருக்கிறது ஒளியும், இல்லாதது வரும். எல்லாரும் சொல்லுங்க, இருக்கிறது ஒளியும். சத்தமா சொல்லுங்க, இருக்கிறது ஒளியும், இல்லாதது உருவாகும். ஆமென். அப்படிதானே? இருளாய் இருந்த பூமியை பார்த்து சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுது. என்ன நடந்தது தெரியுமா? இருள் ஒளிஞ்சு போச்சு, வெளிச்சம் உண்டாயிற்று. இன்றைக்கு இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், உன் குடும்பத்தில் சஞ்சலத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிற எல்லா காரியங்களும் இன்றைக்கு ஒளிவதாக. நீ எதிர்பார்க்கிற சமாதானம் உங்க குடும்பத்துக்குள் வருவதாக. கைதட்டி வேலை இல்லாத திண்டாட்டம் உன் குடும்பத்தை விட்டு ஒளிவதாக. கர்த்தர் உனக்கும் உன் பிள்ளைகளுக்கும் உன் குடும்பத்துக்கும் நல்ல வேலை வாய்ப்பு இன்றைக்கு தோன்ற பண்ணுவாராக. நீ எதிர்பார்க்கிறதற்கு மேலான ஒரு ஆசீர்வாதத்தை உன் குடும்பத்துக்குள் தோன்ற பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்போ தெய்வம் தம்முடைய வார்த்தையை அனுப்பும் பொழுது நம்முடைய விருப்பங்கள் நிறைவேறும். தேவன் எதை செய்ய விரும்பி அனுப்புகிறாரோ அது தவறாமல் உங்க வாழ்க்கைக்குள்ள நிறைவேறும், இல்லையா? அப்போ கர்த்தர் இன்றைக்கு உங்கள் குடும்பத்துக்குள் போராடுகிற இருளின் ஆவிகள் எல்லாம் இன்றைக்கு அழிவதற்கு கர்த்தர் தம்முடைய வெளிச்சத்தை உண்டாக்கி தரப்போகிறார் என்று எத்தனை பேர் இன்றைக்கு விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், இன்றைக்கு உங்க வீட்டுக்குள்ள வெளிச்சம் பிரகாசிப்பதாக. இன்றைக்கு உங்க குடும்பத்துக்குள்ள வெளிச்சம் பிரகாசிப்பதாக. இன்றைக்கு உங்க வேலை ஸ்தலத்தில் வெளிச்சம் பிரகாசிப்பதாக. இன்றைக்கு உங்கள் பொருளாதாரத்தில் வெளிச்சம் பிரகாசிப்பதாக. இன்றைக்கு உங்கள் பலவீனத்தின் நடுவிலே கர்த்தருடைய வல்லமை பிரகாசிப்பதாக. எஸ், ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி
ஆண்டவருடைய வல்லமை இன்றைக்கு உங்களுக்குள் சிலவற்றை உண்டாக்குவதாக, உன் பிள்ளைக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குவதாக, உன் புருஷனுக்குள்ள மாற்றத்தை உண்டாக்குவதாக, ஆமென், உன் பொருளாதாரத்தில் மாற்றத்தை உண்டாக்குவதாக. கடன் என்கிற இருள் உன் குடும்பத்தை விட்டு ஒளிய கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றுக்கண்ணை இன்றைக்கு தோண்ட பண்ணுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகுவதாக. அப்போ இருள் சில வேலைகள் எல்லாம் செய்யுது. இருள்ல நீங்க இருந்தா பேய் சந்தோஷப்பட்டுட்டே இருப்பான். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருளை உண்டாக்கிட்டு சாத்தான் சந்தோஷப்படுவான். சொல்லுங்க ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இருள்ல வந்துட்டீங்கன்னா சாத்தான் ரொம்ப சந்தோஷப்படுவான். ஆமா, பைபிள் அப்படி வசனம் இருக்கு. பார்த்தீங்களா? வாசிப்போமா? மீகாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 7வது அதிகாரம் 8வது வசனம். மீகா 7வது அதிகாரம் 8வது வசனம். என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் இருளிலே உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாய் இருப்பார். பார்த்தீங்களா? பேய் ரெண்டு காரியத்துல சந்தோஷப்படுறானா. என்ன தெரியுமா? ஆண்டவருடைய பிள்ளைகள் விழும்போது கை தட்டி சிரிக்கிறார். கர்த்தர் கண்ணீர் வடிக்கிறார், சாத்தான் கை தட்டி சிரிக்கிறார். இரண்டாவது, ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம், நம்ம இருளில் அகப்பட்டா பேய் பயங்கரமா சந்தோஷப்படுறா. ஆண்டவர் தம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிப்பிக்க பண்ணுகிறதற்கு விரும்புகிறார். இன்னைக்கு மீகா சொன்னது போல நீங்க சொல்லுவீரா? சத்தானே சந்தோஷப்படாதே, பேயை சந்தோஷப்படாதே. இன்றைக்கு கர்த்தர் என்ன வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர போகிறார். கர்த்தர் என்ன வெளிச்சத்துக்குள்ள கொண்டு வர போகிறார். நம்புகிறவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். இருளில பேய் உன்னை பார்த்து சந்தோஷப்படுறானா? ஏய், உன் பொருளாதாரம் நஷ்டப்பட்டுட்டு இல்ல, என்ன கர்த்தரை பயங்கரமா ஆராதிச்சல்ல, உன் ஆசீர்வாதம் போச்சில்ல, உன் நன்மை போச்சில்ல, உன் பரிசுத்தம் போச்சில்ல, உன்னுடைய எல்லா காரியமும் போச்சில்லைன்னு கை தட்டி சிரிக்கிறேன். அதே இடத்துல கர்த்தர் இன்றைக்கு தம்முடைய வெளிச்சத்தை பிரகாசிக்க பண்ணுகிறார். கை தட்டி துதிக்கணும், கை தட்டி துதிக்கணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல வாயை திறந்து எல்லா தேவ ஜனமும் ஆமென். இன்றைக்கு இருளில் இருக்கிற எனக்கு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. இருளில் இருக்கிற எனக்கு வெளிச்சம் பிரகாசிக்கிறது. ஆமென். சாத்தான் சந்தோஷப்பட்ட இடமெல்லாம் இன்றைக்கு அழிகிறது. உன் ஜெப ஜீவியம் அழிந்து போயிட்டா இன்றைக்கு கர்த்தர் திரும்ப உருவாக்குகிறார், திரும்ப உருவாக்குகிறார். உனக்குள்ள ஒரு புதிய வல்லமை அனுப்புகிறார், புதிய அபிஷேகத்தை தருகிறார். உனக்குள்ள அந்த பழைய கிருபை உன்னை விட்டு விலகி போயிட்டுன்னு சாத்தான் சந்தோஷப்படுறானோ, இன்றைக்கு பரிசுத்த ஆவி திரும்ப அந்த கிருபைகளை உன் சிரசின் மேல் வைத்து உன்னை அபிஷேகிக்க இந்த காலை நேரம் அவர் உன் நடுவில் உலாவுகிறார். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இழந்தவைகளை எல்லாம் தேவன் இழப்பாகவே விட்டு விடுகிறவர் அல்ல, அவை எல்லாவற்றையும் திரும்ப எடுத்துக்கொள்ள கர்த்தர் இன்றைக்கு கிருபை பாராட்டுகிறவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நம்புறீங்க? என் கையை விட்டு தொலைஞ்சதெல்லாம் இன்னைக்கு என் கைக்கு திரும்ப வரும்னு எத்தனை பேர் இப்ப நம்புகிறீங்க? நம்புகிறவர்களுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். எனக்கு தெரியல, பரிசுத்தாவி திரும்ப திரும்ப சொல்றார், ஒரு கடைசி வல்லமை இன்றைக்கு ஒன்ன தொடும், ஒரு மகிமையின் அக்கினி உன்னை இன்னைக்கு தொடும். எஸ், நீ கிடைக்காது நினைக்கிற சில கிருபை, கிடைக்காது நினைக்கிற சில அபிஷேகம், ஆமென், அன்றைக்கு கோடாலி கண்ணீர்ல விழுந்த உடனே அன்றைக்கு கூவினது போல இன்றைக்கு நீ கூவு. அதெல்லாம் திரும்ப உன் கையில கொண்டு வரப்படுவதற்கு பரிசுத்த ஆவி இன்றைக்கு கிரியை செய்கிறார். நல்ல வாயை திறந்தே விசுவாசிக்கிறவனுக்கு கையில கர்த்தர் இன்றைக்கு அதை திரும்பி தருகிறார், திரும்பி தருகிறார். கர்த்தர் திரும்ப தருகிறார். நீ இழந்தவைகள் திரும்ப வருகிறது, உருவாக்கி தருகிறார். சத்துரு பறித்ததை அவன் கையிலிருந்து திரும்ப பிடுங்கி உன் கையில தருகிறார். ஆமென். சத்துரு கொள்ளையடித்ததை திரும்ப உன் கையில கர்த்தர் கொண்டு தருகிறார். இன்றைக்கு மறுபடியும் அது உனக்கு உண்டாகுவதாக. ஆமென், ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
அப்ப தேவன் சுகமில்லாத சரீரத்தில் சுகத்தை உண்டாக்குகிறவராக இருக்கிறார். எத்தனை பேர் நம்புகிறீங்க? என் வியாதி பலவீனத்தை எல்லாம் கர்த்தர் என் சரீரத்தை விட்டு விலகும்படி கட்டளையிடுவார் என்றால் அது இன்றைக்கு என் சரீரத்தை விட்டு மாறி போயிடும் என்று எத்தனை பேர் நம்புகிறீங்க? ஒரு வார்த்தை கர்த்தர் அனுப்பினால் போதும், என் சரீரத்தில் இல்லாத சுகம் இன்றைக்கு உண்டாகும் என்று நம்புகிறவர்கள் ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, எனக்குள்ள சுகம் உண்டாக்கும் ஆண்டவரே, எனக்குள்ள அற்புதத்தை உண்டாக்கும் ஆண்டவரே, எனக்குள்ள விடுதலை உண்டாக்கும் ஆண்டவரே. பயங்கர கிரியைகளை தெய்வம் செய்ய வல்லவர். ஆமென். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. போன வாரத்துக்கு முந்தின வாரம் உங்க ஊருக்கு பக்கத்துல மாத்தூர்ல நடந்த 2 அற்புதத்தை உங்களுக்கு சொல்றேன். 2 வாரத்துக்கு முன்ன அற்புதம் செஞ்சவர் இன்னைக்கு செத்து போகல, உயிரோடு தான் இருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இது என்னைய பெருசா பேசுறதுக்கு சொல்றேன்னு நினைக்க கூடாதுன்னு. நான் அற்புதம் செய்யல, ஏசப்பா அற்புதம் செஞ்சாங்க. அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய ஆவியானவர் சொன்னார், மகனே இன்னைக்கு நான் சிலரை விடுதலையாக்க இந்த மைதானத்துக்குள்ளே இறங்கி வந்திருக்கிறேன். அப்ப நான் அந்த மக்கள்கிட்ட சொன்னேன், கர்த்தர் இந்த மைதானத்தில் உங்களை விடுவிக்கிறதற்காக ஒவ்வொருவருடைய அருகாமையிலும் வருகிறார். ஒருவேளை அந்த கூட்டத்தில் வந்த யாராவது இங்க இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். கவனிங்க, நான் ஆராதனை ஒரு 15 முதல் 20 நிமிஷம் அவ்வளவுதான் அந்த பரிசுத்த ஆவியின் நடத்துதல்ல நடத்திட்டு பிரசங்கம் பண்ணி ஊழியம் முடிச்சுட்டு நான் சாப்பிட்டுட்டு வந்துட்டேன். ஞாயிற்றுக்கிழமை ஸ்தோத்திரம். கவனிங்கள், சனிக்கிழமை இரவிலேயே நடந்த ஒரு சம்பவம். ஒரு ஐயா கூட்டம் முடிஞ்ச உடனே நான் கிளம்பி கீழே வந்தப்போ நேரா வந்தாங்க. வந்து, ஐயா நீங்க ஜெபம் நடத்தும் போது எனக்கு ஒரு அற்புதம் நடந்தது. என்ன அற்புதம் கேட்டேன். நான் வாலிப வயதுல கீழே விழுந்து என்னுடைய இடது தோள்பட்டைக்கு கீழே பயங்கரமா அடிபட்டு இந்த கை உயர்த்த முடியாத அளவுக்கு நான் வாழ்ந்து கொண்டிருந்தேன். இன்றைக்கு நீங்கள் சொன்னீங்க ஒவ்வொருவரையும் குணமாக்க இயேசு உங்கள் அருகாமையில் வருகிறார் என்று. நான் அந்த வார்த்தையை நம்பி ஒரு வார்த்தை சத்தமா சொன்னேன், இயேசுவே என்னை குணமாக்குவீராக, என்னை தொடுவீராக. இதோ பாருங்கள், இப்பொழுது என் கை ஆசீர்வாதமாய் உயர்ந்திருக்கிறது. கர்த்தர் என்னை தொட்டார். நீண்ட காலம் உயராத என் கையை கர்த்தர் இன்றைக்கு இந்த கூட்டத்தின் நடுவில் விடுதலையாக்கி என்னை ஆசீர்வதித்தார். இரண்டாவது ஒரு காரியம் சொல்றேன், அங்கேயாக்கும் பயங்கர செயல். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. என்ன ஒரு சகோதரர் கூட்டத்துக்கு நான் வந்து இறங்கினப்போ என்னை பிக்கப் பண்ணி சர்ச்சைக்கு கூட்டிட்டு வந்த ஒரு தேவனுடைய மனிதர். அவருடைய பெயரை சொல்ல விரும்பல. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய சகோதரியினுடைய தங்கை, அவ MBBS படிக்க போனவா பாதியில கர்த்தருடைய அழைப்பை பெற்று ஊழியத்திற்காக படிக்க வந்து பைபிள் காலேஜுக்கு போயிட்டான். ஆனா அவளுக்கு இருதயத்தில் ஒரு பலவீனம். டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணி கட்டாயம் ஆபரேஷன் பண்ணித்தான் ஆகணும் அப்படின்ட்டாங்க. கவனிக்கணும், சனிக்கிழமை மத்தியானம் போய் ஆபரேஷனுக்கு எல்லா டாக்குமெண்ட்லும் சிக்னேச்சர் பண்ணி கொடுத்துட்டு இவங்க வந்தாங்க. சாயங்காலம் கூட்டத்துக்கு வர்ற நேரத்தில் அவங்க நினைச்சாங்களா நம்ம ஆஸ்பத்திரிக்கு போவோம், கூட்டத்துக்கு போக வேண்டாம். அவருடைய மனைவி சொன்னாங்களா, முதல்ல கூட்டத்துக்கு போவோம், எனக்கு ஒரு ஏவுதலா இருக்கு, கூட்டத்துக்கு போயிட்டு அப்புறம் போய்கிடலாம். அல்லேலூயா. ஆபரேஷன் 8:15 சரியா? ஆபரேஷன் 8:15. ஆனா அந்த அம்மா சொல்லிச்சா, கூட்டத்துக்கு போலாம், பாக்கியெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்கிடுவார், மற்றதெல்லாம் அவங்க பார்த்து கொள்ளுவாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்க ஒரு 7:45 ஆராதனை தொடங்கி நடந்துகிட்டே இருக்குது. கவனிக்கணும், 4 டாக்டர்ஸை கன்சல்ட் பண்ணி கட்டாயம் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி 8 மணிக்கு உள்ள கொண்டு போன அந்த பெண்ணை ஆபரேஷன் பண்ணுகிறதற்கு வந்த டாக்டர் திடீர்னு சொன்னாரா, இவளை ஆபரேஷன் பண்ணணும்னு எனக்கு தோணல, ஏதோ சம்திங் எனக்கு வித்தியாசமா தோணுது, இந்த பெண்ணை இந்த இடத்துல இருந்து வெளியே கொண்டு போய் இன்னும் ஒருக்கா பரிசோதனை பண்ணுங்க, இன்னும்
இன்னும் ஒருக்கா பரிசோதனை பண்ணுங்கள். பரிசோதனை பண்ணி முடிச்சப்போ வந்த ரிசல்ட் என்ன தெரியுமா? இதுக்கு முந்தினப்போ இருந்த எந்த பிரச்சனையும் அவள் சரீரத்தில் இல்லை. ஏதோ நடந்திருக்கிறது. இப்ப சொல்லு, நீ எங்க ஆராதிச்சா எங்க வேணும்னாலும் கர்த்தர் அற்புதம் செய்வார், எங்க வேணும்னாலும் நன்மை நடக்கும். இன்றைக்கு இங்க ஆராதி, வெளிநாட்டில் இருக்கிற உன் புருஷனை கர்த்தருடைய வல்லமை தொடும். இங்க ஆராதி, வெளிநாட்டில் இருக்கிற உன் பிள்ளைய கர்த்தருடைய அக்கினி தொடும். துதி துதி துதி. ஷபா கத ரிவாலா கத்தரமனா. அன்னைக்கு உலாவினவர் இன்றைக்கு உலாவுகிறார். 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினால் ஒருமனப்பட்டவளாய் எங்கே கூடுகிறீர்களோ அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றவர் இன்றைக்கு உன் நடுவில் உலாவுகிறார். உன் சரீரத்தை தொடுகிறார், உனக்கு அற்புதம் செய்கிறார். ஆமென். இன்றைக்கு இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தெய்வம் உனக்கு சுகம் உண்டாகட்டும் என்று கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புகிறீங்க? எனக்கு ஒரு சுகம் சரீரத்தில் வரும்னு நம்புகிறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மாற்றம் வரும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆபரேஷன் தியேட்டருக்குள்ள கொண்டு போனவங்களை அடிச்சு துரத்தி வெளியே அனுப்ப கர்த்தரால முடியுமானா? இந்த சர்ச்சுக்குள்ள தானே நீ இருக்கிற, உன்னை தொடக்க கர்த்தரால முடியாது. ஆமென். இன்னுமா உனக்கு விசுவாசம் வரல? ஆவியில நிரம்பி கையை தட்டி எனக்குள்ள விடுதலை வருவதாக, எனக்குள்ள அற்புதம் வருவதாக. ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி இப்போ என் சரீரத்தை தொடுங்கப்பா, தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. வாயை திறந்து தொடுங்கப்பா, தொடுங்கப்பா. விடுதலையை அனுப்புங்கப்பா. என் சரீரத்தில் உம்முடைய வல்லமை அனுப்புங்க. ஆமென். அன்றைக்கு பேதுரு சொன்னது போல் இன்றைக்கு உன்னையும் பார்த்து சொல்லுகிறேன். பேதுரு சொன்னார், ஐனேயாவே, இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார். இன்று இயேசுவின் நாமத்தில் கர்த்தருடைய வேலைக்காரனாய் சொல்றேன், சகோதரா, உன்னை இயேசு கிறிஸ்து சுகமாக்குகிறார். சகோதரி, இயேசு கிறிஸ்து உன்னை சுகமாக்குகிறார். ஓ ஹல்லேலூயா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா, இன்று தாருமையா. விடுதலையை விடுதலையை விரும்புகிறோம் ஐயா. தாருமையா தாருமையா, இன்று தாருமையா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆமென். பாடுங்க. ஹல்லேலூயா. சுத்திகரியோ சுத்திகரியோ, பாவங்களை சுத்திகரியோ. கண்ணீருக்கு பதில் தாரு. ஜெபம் கேளு ஜெபம் கேளு, எங்களது ஜெபம் கேளு. பதில் தாரு பதில் தாரு, கண்ணீருக்கு பதில் தாரு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
எல்லாம் நடுநடுங்கு பெரியவர் திருமுல்லே. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இன்று கொண்டாடுவோம் கொண்டாடுவோம் கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டை கட்டினார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டை கட்டினார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டை கட்டினார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை ஆட்டுக்கோட்டை கட்டினார். வல்லமை உண்டு உண்டு அற்புத வல்லமை இயேசுவே. சரீர நாளங்களில் கர்த்தருடைய வல்லமை பாய்கிறது. சரீர அவயவங்களுக்குள் இயேசுவின் குணமாக்கும் வல்லமை பாய்கிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை இன்றைக்குள் சரீரத்தை தொடுகிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உன் அவயவங்களை குணமாக்குகிறது. உயிர்த்தெழுந்த இயேசுவின் வல்லமை உச்சன் தலை முதல் உள்ளங்கால் வரையிலும் அவயவம் அவயவமாக இஞ்சி இஞ்சாக அங்குலம் அங்குலமாக உன்னை தொட்டு குணமாக்குகிறது. நாடி நரம்பு எலும்பு தசை ஒவ்வொரு பகுதியிலும் அவருடைய வல்லமை பாய்ந்து உன்னை குணமாக்குகிறது. Shakatira mana kamora lakama udaba kamoria kamandara andal kadagamana kattudari. Hallelujah. கிருபை 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 விடுதலை சுதந்தரித்துக் கொள்ளுகிற தேவ ஜனம் எல்லாம் கைதட்டி கர்த்தரை உயர்த்தி துதிக்கலாம். விடுதலையை சுதந்தரிக்கிற எல்லாரும் வாயை திறந்து ஆவியில நிரம்பி கர்த்தரை உயர்த்தி துதியுங்கள். கர்த்தரை உயர்த்தி துதியுங்கள். உன்னதமான தேவனின் விடுதலை உன்னை சந்திக்கிறது. சில சிறையிருப்புகள் இன்றைக்கு உன் வாழ்க்கையில் முற்றுப்புள்ளி பெறுகிறது. ஹல்லேலூயா. நன்றி ஐயா, உயர்த்துகிறோம். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கிற தேவன். எத்தனை பேர் நம்புகிறீங்க? என் சரீரம் இன்றைக்கு மாற்றம் பெறும் என்று நம்புகிறவர்கள் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க குடும்பத்தில் சின்ன பெரிய நன்மை எது இல்லையோ எல்லாவற்றையும் கர்த்தர் உருவாக்கி தருவதற்கு வல்லவராயிருக்கிறார். எல்லாம் உண்டாகும் என்பதை நம்புங்கள். ஆமென். ஹல்லேலூயா. இன்னும் ஒரு காரியத்தை கூட உங்களுக்கு சொல்லி ஆண்டுடைய வார்த்தையை நிறைவு செய்யலாம் என்று விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய கிருபை வெளிப்படுவதாக. ஆதியாகமம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தையும் 4வது வசனத்தையும் ஒரு விசை கூட வாசிக்க கேட்போம். பின்பு தேவன் ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரிக்க கடவதும் என்றும் சொன்னார். 4வது வசனம் கூட வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில வெளிப்பாடுகளை எல்லாம் நான் சொல்றேன், எழுதி கொள்ளணும். என்ன ஊழியத்தை சார்ந்து சில வெளிப்பாடுகள் தெய்வம் தந்திருக்கிறார். இந்த வளர்ச்சிக்கு தடையா கிடக்கக்கூடிய சிலதை எல்லாம் கர்த்தர் பிச்சு தூர எறிஞ்சு விடுவார். என்ன அல்லேலூயா. ஆண்டவர் 1-2 பிக்கும் போது கத்தாவே என்னப்படாது, போ அந்தால அப்படின்னு விட்டுறணும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவன் வெளிச்சத்தையும் இருளையும் வெவ்வேறாக பிரித்தார். ஜலத்தில் நின்று ஜலத்தை பிரித்தார்.
கொஞ்சம் கூட அழுத்தி சொன்னா இப்படி சொன்னா புரியும்னு நினைக்கிறேன். மனிதருக்குள்ளிருந்து சில மனிதர்களை என்ன செய்தார்? பிரித்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க. செலவை பிரியாதது வரைக்கும் நம்ம விளங்க முடியாது. சங்கடமா இருக்குதா? ஒருக்கா கூட சத்தமா சொல்லுங்க. செலவை பிரியாதது வரைக்கும். சத்தமா சொல்லுங்க. செலவை பிரியாதது வரைக்கும் நமக்கு நல்ல காலம் பிறக்காது, நமக்கு விடிவு காலம் பிறக்காது, நம்ம உருப்பட முடியாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க பைபிள்ல கவனிச்சு பார்த்தா இதுக்கெல்லாம் ஆதாரம் இருக்கு. என்ன ஒண்ணு, தேவன் நம்மளை சிலரை விட்டு பிரிப்பார், சிலரை நம்மளை விட்டு பிரிப்பார். புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சிலரை நம்மளை சிலரை விட்டு என்ன செய்வார்? சொல்லுங்க, பிரிப்பார். அது எதுக்கு? நம்மளை அவர் நினைக்கிற திட்டத்துக்கு கொண்டு போகிறதற்காக. சிலரை நம்மை விட்டு கர்த்தர் பிரிப்பார். அது எதுக்குன்னா நம்ம ஆசீர்வதிக்கப்படுகிறதற்காக. அப்ப இன்றைக்கு நான் சொல்றேன், உங்களை உருவாக்கி மேன்மைப்படுத்துகிறதற்கு எந்த இடத்துல இருந்து உங்களை தட்டி தூக்கணுமோ கட்டாயம் இந்த கன்வென்ஷன்ல கர்த்தர் உங்களை தட்டி தூக்குவாராக. ஆமென். தட்டி தூக்குவாராக. என்னை விட்டு தட்டப்பட வேண்டிய மனிதர்கள் எல்லாம் தட்டப்படுவார்களாக என்று விசுவாசிக்கிறவங்க கைதட்டி ஒண்ணு ஆராதிங்க பார்க்கலாம். எல்லாரும் கூட சமாளிச்சு நடந்தா நீயும் பண்ணி குட்டியாட்டா இருப்பியே தவிர நீ உருப்பட மாட்ட. கையை தட்டி ஊட்டாபாலா சந்தலா, எந்த இடத்தை விட்டு நான் தூக்கப்பட வேண்டும்? கர்த்தர் என்ன தூக்குங்க. எந்த மனிதர்கள் கூட்டத்தை விட்டு என்ன பிரித்து எடுக்கணும்? கர்த்தர் என்னை பிரித்து எடுப்பீராக. பிரிக்க கடவது. இன்றைக்கு நீ பிரிய வேண்டிய இடத்தில் இருந்து பிரிவாயாக. உன்னோடு கடப்படுகிற அந்த ராங் ரிலேஷன்ஷிப், அந்த ராங் பிளேஸ், அந்த ராங் மோட்டிவ், இதுல இருந்து கர்த்தர் உன்னை பிரித்து வெளியே தூக்குவாராக. ஆமென். ஒரு அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ரைட். அப்ப இன்னைக்கு ஒரு வேறு பிரிப்பு கட்டாயம் நடக்கும். ஆமென். கர்த்தருக்கு சித்தம் இல்லாத இடத்துல இருந்து நான் வெளியே வரணும்னு ஆசைப்படுறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னைக்கு உனக்கு கரெக்டா கிரேனை கொண்டு வந்துருவாரு. கொக்கிய போட்டு தூக்கி தூர எறிஞ்சிருவார். அல்லேலூயா. ஆண்டவரே ஏன் என்னை அங்க விட்டு மாற்றினீர்? கர்த்தர் சொல்வார், சும்மா கடை எல்லா நோக்கத்தோட தான். ஆண்டவருக்கு தோத்திரம். சில நல்ல அட்மாஸ்பியர்ல இருந்து நீ வெளியே வருவ, கவலைப்படாத. தீர்க்க தரிசனமா சொல்றேன், இருக்கிற கம்ஃபர்ட் ஜோன்ல இருந்து சிலரை கர்த்தர் வெளியே தூக்கிடுவார். இதுவரைக்கும் உனக்கு சப்போர்ட் பண்ற சில சப்போர்ட்டுகள் தானா நின்றோம். கவலைப்படாத. கர்த்தர் உன்னை வேறு மனிதனாய் உயர்ந்தவனாய் யோசேப்பு போல ராஜரீக சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ண. ஆமென். சில சொகசுகளில் இருந்து கர்த்தர் உன்னை வெளியே தூக்கி சில பாதைகளின் வழியா நடத்துவார். கவலைப்படாதே. அல்லேலூயா. அது ஓகேன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீ ஓகே சொன்னாலும் சரி, சொல்லா வெளியே போனாலும் சரி, உன்னை தூக்குறது தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்க மற்ற கல்லு கூட சேர்ந்து அப்படியே குமால் அடிக்கிற சாதாரண கூழாங்கல் அல்ல. நீங்கள் சிற்பங்களாக உருவாக்கப்படுவதற்கு தெரிந்தெடுக்கப்பட்டதான கூட்டம், தெரிந்தெடுக்கப்பட்டதான கூட்டம். நீங்கள் உருவாக்கப்பட வேண்டிய நேரம் வந்துடுச்சு. ஆகவே உங்களை கர்த்தர் வேறு பிரிப்பது நிச்சயம். இனி இரண்டாவது உங்களை ஒட்டிட்டு இருக்கிற சில லோத்துக்களை எல்லாம் வெட்டூச்சி போட்டு வெட்டி தூர தள்ளி போடுவார். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, லோத்து போவாதது வரைக்கும். ஐயோ, சத்தமா சொல்லுங்க, லோத்து போவாதது வரைக்கும். நமக்கு இடம் வனாந்தரம் தான். லோத்து போனாதான் வாக்குத்தத்த தேசம் எல்லாம் சுதந்திரிக்க முடியும். லோத்து போனாதான் கையிட்டு செய்யறதெல்லாம் உருப்படும். லோத்து போனாதான் மந்த பெருகும். லோத்து போனாதான் ஆபிரகாம் செய்த எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சது போல நான் செய்யற எல்லாத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென். புரிந்தவர்களுக்காக கர்த்தருக்கு தோற்றணும். உன் பிசினஸ் சுரண்டி தின்னுகிறவன் எல்லாம் கர்த்தர் தூக்கி தூர எறிவாராக. உன் ஆசீர்வாதத்துக்காக உன்னை பற்றிட்டு இருக்கிற குடும்ப உறவுகளை எல்லாம் அறுத்து தூக்கி தூர எறிவாராக. ஆமென். சந்தோஷம் வராதுன்னு எனக்கு தெரியும், கட்டாயம் தெரியும். ஆமா, யமுனா உன் பாசம் அப்படிப்பட்டதுன்னு கர்த்தருக்கு தெரியும். ஆமா, நீ
நீ மட்டும் போனா அவன் மட்டும் போவல, லோத்துவையும் சேர்த்து கூட இழுத்துட்டு போறான். ஆமென். நீ எங்கெல்லாம் குடும்ப உறவுல தேவ சித்தம் இல்லாமல் பிணைக்கப்பட்டிருக்கிறியோ, எந்த சாபம் பிடிச்ச மனுஷனு கூட எல்லாம் பிணைக்கப்பட்டு கிடக்கிறியோ, எல்லாத்தையும் கர்த்தர் வெட்டி பிரிப்பாராக. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சிலதெல்லாம் நமக்கு கேட்கும் போது சங்கடமா தான் இருக்கும், ஆனா அதுல தான் ஆசீர்வாதமே இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப தேவன் பிரிக்க வேண்டியதை பிரிக்க கடவது என்றார், உடனே பிரியுது. இன்னைக்கு நான் இயேசுவின் நாமத்தில் சொல்றேன், உங்க குடும்பத்தில் சில பிரிவினைகள் வருவதாக. லைவ்ல பார்த்துட்டு இருக்கவங்க என்ன ஜெபயேசுக்கு என்ன ஆச்சு, குடும்பம் எல்லாம் பிரியட்டுன்னு பேசுறாரு அப்படின்னு இப்ப அவங்களும் யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதனாலதான் ஒரு நிமிஷம் சைலண்டா நின்னேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்க குடும்பத்துல பிரிவினை உண்டாக கடவுதுன்னு சொன்னதுக்கு அர்த்தம் பின்னால சொல்லும் போது உங்களுக்கு பிரியும், நீங்களே சொல்லுவீங்க வருவதாக பிரிவினை. அல்லேலூயா. உன் குடும்பத்தில் காணப்படுகிற வறுமைக்கும் உனக்கும் ஒரு பிரிவினை இன்று வருவதாக. இப்ப வரணும்னு சொல்றவங்க மட்டும் புரிஞ்சிட்டீங்களா? இப்படிப்பட்ட பிரிவினை வரணும்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அப்ப கைதட்டி ஒண்ணு ஆராதிச்சிடலாமா? இன்றைக்கு என் குடும்பத்தை சாபத்துக்குள் ஆக்கி வைத்திருக்கிற அந்த வறுமை என்கிற கொடிய பொல்லாத நோய் என் குடும்பத்தை விட்டு பிரிக்கப்படுவதாக. கைதட்டி கைதட்டி இயேசுவின் நாமத்தில் சாபங்கள் பிரிக்கப்படுவதாக, தரித்திரங்கள் பிரிக்கப்படுவதாக, பொல்லாப்புகள் பிரிக்கப்படுவதாக, மந்திரத்தின் வல்லமைகள் பிரிக்கப்படுவதாக, சூனியத்தின் வல்லமைகள் பிரிக்கப்படுவதாக. என்னை விட்டு பிரிக்கப்பட வேண்டியவைகள் எல்லாம் இன்றைக்கு பிரிக்கப்படுவதாக. ஆசீர்வாத கேடுகள் என்னை விட்டு பிரிக்கப்படுவதாக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. வார்த்தையின் வல்லமை சில காரியங்களை உங்களை விட்டு பிரிச்சு எரிய போகிறது. கர்த்தர் சிலதை பிரிச்சு தான் சில நன்மையை உண்டாக்கினதை ஆதியாகமத்தில் வாசிக்கிறது உண்மையானால் அவருடைய திட்டத்தின்படி அழைக்கப்பட்டிருக்கிற உண்மை. கர்த்தர் சில பிரிக்க வேண்டிய காரியங்களை விட்டு பிரிச்சு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராக, ஆசீர்வதிப்பாராக. பலவீன ஆவியை உன்னை விட்டு கர்த்தர் பிரித்து போடுவாராக. போராட்டத்தின் ஆவியை உன் குடும்பத்தை விட்டு கர்த்தர் இன்றைக்கு பிரித்து போடுவாராக. ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இன்னும் சில பிரிக்க வேண்டிய காரியத்தை சொல்றேன். நமக்குள்ள போராடுகிற சில பாவத்தினுடைய வேர்களை கர்த்தர் இன்றைக்கு நம்மளை விட்டு பிடுங்கி எரிந்துருவாராக. எத்தனை பேர் அதை எரியணும்னு ஆசைப்படுறீங்க? சில இச்சையின் ஆவிகளை கர்த்தர் இன்றைக்கு பிரித்து எறிவாராக. சொப்பனத்தில் உன்னோட போராடுகிற அந்த வலு சர்ப்பத்தினுடைய ஆவியை கர்த்தர் இன்றைக்கு போராட்டத்தை விட்டு பிரித்து உன்னை விட்டு தூக்கி எறிவாராக. அல்லேலூயா. கை தட்டி ஆராதிக்க முடிஞ்சவங்க ஆராதிங்க. ஏன் அற்புதங்கள் நடந்துட்டு இருக்கு, அற்புதங்கள் நடந்துட்டு இருக்குது, விடுதலைகள் நடந்துட்டு இருக்குது, சுகம் நடந்துட்டு இருக்குது. இன்றைக்கு நீ வெறுமையாய் போவதில்லை சகோதரி, இன்றைக்கு நீ வெறுமையாய் போவதில்லை சகோதரா. கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி அனுப்புகிறார், கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்து அனுப்புகிறார். எஸ், உன்னை விட்டு பிரிக்கப்பட வேண்டியவைகள் உன் சிந்தை மண்டலத்தை விட்டு பிரிக்கப்படுகிறது. உன் இருதயத்தில் ஒட்டி இருக்கிற தேவையில்லாதவைகளை கர்த்தர் இன்றைக்கு ஆமென் வெள்ளியினிடத்திலிருந்து களிமை நீக்கி விடுகிறது போல உன் வாழ்க்கையை விட்டு கர்த்தர் நீக்கி விடுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. சந்தோஷமாய் ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் இன்னைக்கு ஒப்பு கொடுக்குறீங்க? என்னை விட்டு பிரிக்கப்பட வேண்டியவைகள் பிரிக்கப்படுவதாக. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. என்னை விட்டு பிரிக்கப்பட வேண்டியவைகள் பிரிக்கப்படுவதாக. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருடைய வார்த்தை வல்லமையோடு புறப்பட்டு வந்து நமக்குள் பிரிக்க வேண்டியவைகளை பிரித்து நம்மை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்துகிறது. ஆண்டவருடைய வார்த்தையின் வல்லமை என்ன அப்படின்னு என்ன கேட்டா இன்னும் சொல்ல நிறைய இருக்கு. ஒரு காரியத்தை கூட லேசா அப்படி தொட்டு விட்டுறேன். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம்.
சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஆண்டவர் ஒருத்தனுக்கு காதலையும் நாக்கிலையும் கை வச்சுக்கிட்டு ஒரு துப்பு துப்பிட்டு சொன்னார், எப்பட்டா அப்படின்னார். அப்படின்னா என்ன அர்த்தம்? சத்தமா சொல்லுங்க. தேக்கப்படுவாயாக. இன்னைக்கு இயேசுவின் நாமத்துல உங்க காதுகளை எல்லாம் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி திறப்பாராக. உங்கள் வாயை கர்த்தர் திறப்பாராக. உங்கள் செவிகள், உங்கள் நாவுகள் எல்லாம் இன்றைக்கு கட்டவிழ்க்கப்படுவதாக. அடைக்கப்பட்ட கதவுகளை என்னுடைய தேவன் இன்றைக்கு உங்களுக்காக தம்முடைய வார்த்தைகளை அனுப்பி திறப்பாராக. ஆமென், 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 ஆமென். திறக்கணும், திறக்கணும், திறக்கணும். எல்லாரும் வாயை திறந்து சொல்லுங்க, திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. கர்த்தருடைய சத்தத்தை நான் கேட்பதற்கு என் காது திறப்பதாக. கர்த்தருடைய வார்த்தைகளை நான் பேசுவதற்கு என் காய் திறக்கப்படுவதாக. ஷிபாலா கந்தலா, கர்த்தரை காண்பதற்கு என் கண்கள் திறக்கப்படுவதாக. ஆமென். நீரூற்றுகளை பார்ப்பதற்கு என் கண்கள் திறக்கப்படுவதாக. தகப்பனே, இந்த உம்முடைய வல்லமை உள்ள வார்த்தையை அனுப்பி எனக்காக திறக்க வேண்டியவைகளை தெய்வம் திறப்பீராக. ஆமென். கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நேரம் ஓடிச்சு, இன்னும் 3 நிமிஷம் தான் இருக்கு கூட்டம் முடிக்கிறதுக்கு. இதுக்கு மேல பிரசங்கம் பண்ணா சரியாவாது. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த 3 வார்த்தைகளும் இன்னைக்கு என் வாழ்க்கைக்குள்ள வேலை செய்யும்னு நம்புறவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுது சொல்லுங்க, சொல்லுங்க. இருங்க பாஸ்டர், நோட்டை பார்த்துக்கிட்ட. ஆண்டவருடைய வார்த்தை முதல்ல என்ன செய்யுது சொல்லுங்க, உண்டாக்குகிறது. எல்லாரும் கை உயர்த்தி சொல்லுங்க, உண்டாகுவதாக சொல்லுங்க. இரண்டாவது என்ன செய்கிறது, பிரிக்கிறது. கர்த்தருடைய வார்த்தையின் வல்லமை என்ன, பிரிக்கும் வல்லமை. மூன்றாவது ஆளுடைய வார்த்தையின் வல்லமை என்ன, திறக்கும் வல்லமை. கை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். ஒரு விஷயம் கூட சொல்றேன், வேணா எழுதி கொள்ளுங்கள். உருவாக்கும் வல்லமை, பிரிக்கும் வல்லமை. ஸ்தோத்திரம். எழுதிட்டீங்களா? உருவாக்கும் வல்லமை, பிரிக்கும் வல்லமை, திறக்கும் வல்லமை. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சந்தோஷமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? மறுபடியும் சொல்லுகிறேன், அவர் தமது வசனத்தை அனுப்பி உங்களை குணமாக்குகிற தேவனாயிருக்கிறார். வார்த்தை உங்களுக்குள்ள வந்தது உண்மையானா நீங்க விசுவாசிங்க. எதெல்லாம் என் குடும்பத்துக்குள்ள இல்லையோ கர்த்தர் எல்லாவற்றையும் உண்டாக்க போகிறார். உண்டாக கடவுது என்று கட்டளையிடுகிறார். எதெல்லாம் என் வாழ்க்கையை விட்டு பிரிக்கப்பட வேண்டுமோ எல்லாவற்றையும் கர்த்தர் தம்முடைய வார்த்தையை அனுப்பி அவர் பிரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். இதுவரைக்கும் நீங்க மனுஷனுக்கு பிரியமுள்ளவங்களா இருந்தீங்க. இன்று முதல் கர்த்தருக்கு பிரியமுள்ளவர்களாக மாறுவதற்கு சிலதை கர்த்தர் பிரிக்கிறார். ஆமென். மூணாவது, கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பி சிலவற்றை உங்களுக்காக திறக்க போகிறார். நெடுங்காலமாய் அடைக்கப்பட்ட கதவுகள் ஆமென் இந்த நாளில் திறப்பதாக. நெடுங்காலமாய் அடைக்கப்பட்டிருக்கிற உங்கள் ஆவிக்குரிய காதுகள் இன்றைக்கு திறப்பதாக. நெடுங்காலமாய் அடைக்கப்பட்டிருக்கிற உங்கள் ஆவிக்குரிய கண்கள் இன்றைக்கு திறக்கப்படுவதாக. நீதியோனின் உள்ளம் திறக்கப்பட்டது போல உங்கள் இதய கதவை கர்த்தர் திறப்பாராக. ஆமென். எத்தனை பேர் ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடத்துல நாம் எல்லாரும் எழும்பி நிற்கலாமா? கர்த்தர் நல்லவர். சீக்கிரமாய் சீக்கிரமாய். அல்லேலூயா.